எல்லாமே தட்டா புட்டான்னு ஏறுறாங்க. பார்த்தீங்களா க்ரௌடை? தஞ்சாவூர் ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருக்கும். இங்கேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வெறும் ஒரு 35 ரூபாய் வச்சுட்டு நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வேளாங்கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து 3 ட்ரெயின் இருக்குங்க. மொத்தமாக காலையில் 6:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அது வந்து பேசஞ்சர் ட்ரெயின். அதுக்கப்புறம் 8:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி அப்படின்றதுக்காக 65 ரூபா 70 ரூபா டிக்கெட் சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, 4:45க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயின் மட்டும்தாங்க. மொத்தமாக 3 ட்ரெயின். நம்ம போகிற இந்த ட்ரெயின் மட்டும்தான் உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து வேளாங்கண்ணிக்கு டேரக்ட் ட்ரெயின். மற்றபடி காலையில் சொன்ன 2 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் ட்ரெயினாக இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் அங்கே போய் நாகப்பட்டினத்தில் இறங்கி வேறு ட்ரெயின் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். வர ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபெஸ்டிவல் டயத்தில் இது வரைக்கும் நான் வேளாங்கண்ணி போனதே இல்லை. ஸோ அதுக்காக சும்மாவே ஃபெஸ்டிவல் டயத்தில் போக முடியாது, கும்பலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கும். திருச்சியில் 2 நாளாக கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது மக்களே. இன்றைக்கி வெயில் செம்ம பொழக்குது. இங்கேருந்து இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மூஞ்சில் அப்படி அடிக்குது வெயில். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ட்ரெயினை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம மிச்சத்தெல்லாம் பேசுவோம். கைஸ், ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஸோ 35 ரூபா நமக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும். ஸோ 1 பிளாட்ஃபார்ம் தாங்க நம்ம ட்ரெயின் நிற்கிது. ஸோ வாங்க, ட்ரெயின் வர டைம் ஆகிடுச்சு, போவோம் வாங்க. கைஸ், நம்ம ட்ரெயின் உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ மணி கரெக்டாக வந்து 4:30 ஆகுது, 4:25 ஆகுது. க்ரௌடை மட்டும் பாருங்கள். ஸோ இன்னும் க்ரௌடு உள்ளே அங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சைடு. எல்லாமே தட்டா புட்டான்னு ஏறுறாங்க. பார்த்தீங்களா க்ரௌடை? நம்ம இதே ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். ஆனால் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனால பெருசாக நம்ம வந்து சீட்டில் உட்காந்து பேச போகிறதில்ல. ஸோ ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால ஒரு எல்லாம் ஏறட்டும். ஸோ நம்ம ஸ்டாண்டிங்கில் முன்னாடி கொஞ்சம் பேசிட்டு தானே போகிறோம், அதனால தான். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேளாங்கண்ணி. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் போகிறேன். இவ்வளோ க்ரௌடுக்கு நான் எதிர்பார்க்கல. நிஜமாக இவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. செம்ம க்ரௌடாக இருக்குது வண்டி. கைஸ், உங்களுக்கு கும்பல் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் ஏறுனாங்க அப்படின்றதுக்கு. ஸோ அது பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் பின்னாடி வந்துட்டேன். ஸோ கோச் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு லாஸ்ட்டு பெட்டிக்கிட்ட இருக்கேன். க்ரௌடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி உங்களுக்கு வந்து கும்பல்லாம் பெருசாக இல்லை மக்களே. ஸோ பின்னாடி இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். முன்னாடி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கும்பல் அதிகமாக இருக்கும். ஸோ பின்னாடி பெருசாக கும்பல் இல்லை, பின்னாடி இந்த ஏரியா உட்காந்துக்கலாம். அதுவும் இப்போ கேட்டேன். ஸோ தஞ்சாவூர் வரைக்கும் தான் கும்பலாக இருக்குமா, அதுக்கப்புறம் கும்பல் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகிறோம் அப்படின்றத. மக்களே, மொத்தமாக வந்து 8 கோச் இருக்குங்க. முன்னாடி ஒரு இன்ஜின் இருக்கும்ல, ஸோ அது இல்லாமல் பின்னாடி ஒரு இன்ஜின் இருக்கும். ஸோ இந்த சைட்லாம் சரியான க்ரௌடாக இருக்குது. இந்த கோச் எல்லாமே, இந்த கோச்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு கோச் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே பின்னாடி இருந்து வர கும்பல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிளம்போது ஈவினிங் ஒரு டீயை வாங்கிட்டேன். ஸோ சூடாக 10 ரூபா தாங்க டீ. கைஸ், டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:45 ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக நம்ம 1 பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்னா எங்கள் கோச் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னோன்னா. ஸோ ஆக்சுவலாக எங்கள் கோச்சுமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ வாங்க. கைஸ், நம்ம திருச்சியிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து எடுத்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகுது. மொத்தமாக எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 137 கிலோமீட்டருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங்
இது வந்து ஒரு பேசஞ்சர் கேட்டகரி அப்படின்றதுனால முக்கியமாக எல்லா ஸ்டாப்புமே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சியை விட்டுருங்க. ஸோ அடுத்து பொன்மலையிலேருந்து நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்தும் வேளாங்கண்ணிக்கும் இடையில மட்டுமே 24 ஸ்டாப்பு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டாப் மட்டும் தான் ஸ்கிப்பிங். தஞ்சாவூர் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் ஒரு ஸ்டாப்பு, அதே மாதிரி நாகப்பட்டினம் வந்ததுக்கப்புறம் நாகப்பட்டினம் கேபின்னு சொல்லி ஒரு ஸ்டாப். இந்த 2 ஸ்டாப் மட்டும் தான் ஸ்கிப் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் நிறைய மக்கள் இதில் ஏறி இறங்குவாங்க. நம்ம ட்ரெயினில் இவ்வளோ பேர் இருக்கவங்க யார் தெரியுமா? எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 70% 80% வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரெகுலராக போகிறான்னு இருந்தார். சும்மா அவர்கிட்ட பேசணும். அவர் தான் அப்போ தான் சொன்னார், ஒரு பேசஞ்சர் அவர். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் தான் க்ரௌட் இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம். இடையில அதே மாதிரி இங்கேருந்து திருவரம்பூர்லேருந்து அந்த ரூட்டில் போகிற எல்லா ரூட்டுமே மக்கள் ஏற தான் செய்வாங்க, தஞ்சாவூர் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்ப்போம் எப்படி போகிறோம் அப்படின்றத. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை போகிற லைன், அதாவது ஸ்ரீரங்கம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம் அந்த போகிற ட்ராக் மக்களை. இது நம்ம இப்போ தஞ்சாவூர் லைனில் போயிட்டுருக்கோம். செம்ம க்ரௌட் இருக்காங்க மக்களே. நம்ம கொஞ்சமே எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இறங்கிற ஐடியாலாம் இல்லை. பார்த்துருப்பீங்க கைஸ், எவ்வளோ க்ரௌடு இறங்குச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து போதலூர் தான் ரீச் பண்ணோம். அதாவது மக்கள் ஏறி அங்கே திருச்சி ஜங்ஷன்லேருந்து இறங்குனது இங்கே தான் பார்க்குறேன். ஏன்னா இருந்த இடையில இருந்த எல்லா ஸ்டாப்லையும் மக்கள் ஏற தான் செஞ்சாங்களோ இறங்கலை. இங்கே தான் அவ்வளோ பேர் இறங்கியிருக்காங்க. இங்கே வந்து பூண்டி மாதா கோயில் போகணும்னா இந்த ஒரு ஸ்டாப்பில் தான் இறங்கணும். ஸோ வாங்க அடுத்து நமக்கு தஞ்சாவூர், இன்னும் இடையில ஒரே ஸ்டாப், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தான். ஸ்டாண்டிங் க்ரௌட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ சிட்டிங் க்ரௌடு மட்டும்தான் இருக்குது.
தஞ்சாவூர். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:55 ஆச்சு. ஸோ ட்ரெயினில் ஒட்டுமொத்த க்ரௌடுமே இறங்கியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கைஸ் இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா நீங்கள் கும்பகோணம், சீர்காழி, ஸோ அந்த லைன் மயிலாடுதுறை வரைக்கும் போகணும்னா அதுக்கு ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது. ஸோ அவன் தான் பக்கத்தில் நிற்கிறான். மக்கள் இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி கும்பகோணம் போகிறோம்னா ஸோ அந்த ட்ரெயினில் போகிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய ட்ரெயினுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆயாச்சு மக்களே. கைஸ் தஞ்சாவூர் தாண்டி போயிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. இது வந்து எடுத்துக்கிற ரூட் இது தஞ்சாவூருக்கு அப்புறம் வந்து சிங்கிள் ட்ராக் தான். அதனால் நம்ம எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நீடாமங்கலம் பெரிய ஸ்டேஷன் மட்டும் சொல்கிறேன். நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அந்த ரூட்டில் தான் போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெயின் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா தஞ்சாவூருக்கு அப்புறம் தான் நாங்கள் சீட்டு கிடச்சி உட்காந்துருக்கேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ தான். இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த ரூட்டில் நான் ஃபஸ்ட் டைம் இந்த லைனில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ வாங்க ஜாலியாக போகலாம். கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 6:17 ஆகுது. ஸோ சாலியமங்கலம்ன்ற ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே நமக்கு வந்து கிராசிங் இருக்குங்க. காரைக்கால்லேருந்து எர்ணாகுளம் போகக்கூடிய டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் வந்து நீடாமங்கலத்தை வந்துட்டுருக்கான். அவனுக்கு இடையில ஸ்டாப்பிங் கிடையாது. நீடாமங்கலத்துக்கு அப்புறம் வந்து தஞ்சாவூர் தான். ஸோ அதனால் நம்ம அங்கே நிற்கிறோம். ஸோ அவன் போனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். கைஸ் ஒரு 8 நிமிஷம் டிலேவோட நம்ம அம்மாப்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் தான் மக்களை நின்னாங்க, எடுத்துட்டாங்க. கைஸ் நீடாமங்கலம் ரீச் பண்ணுறோம். இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி போகிறதுங்க. ஸோ மன்னார்குடியிலேருந்து நீடாமங்கலம் வருது. நீடாமங்கலம்
நீடாமங்கலம்னாலே கேட்டு தான். திண்டுக்கல்னா போட்டு நீடாமங்கலம் கேட்டு. எஸ், நீடாமங்கலம் தான் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் டிலேவோட நம்ம நீடாமங்கலம் வந்திருக்கோம் மக்களே. இந்த நீடாமங்கலம் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் வேலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு. ஸோ அதாவது அந்த மெயின் ரோட்லேயே தார் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்லேயே வந்து ட்ராக் இருக்கும். அதாவது இங்கிட்டு பாதி பிளாட்ஃபார்ம் அங்கிட்டு பாதி பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேஷனில் ஒன்று. அதனால் நிறைய டிராஃபிக் இஷ்யூ வருது. அது பாலம் கட்ட சாங்ஷன் ஆயிடுச்சு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ பாலம் வரப்போகுதுன்னு தெரில. பாலம் வந்தால் தான் இந்த ஊர் மக்களுக்கு அது ஒரு மன நிறைவாக இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கைங்க அந்த பாலம் வரணும் அப்படின்றது. ஸோ எப்போ வரும்னு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவாரூர் லைன் போயிடும். இப்போ திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அந்த ரூட்டு தான் மக்களே. மக்களே நம்ம நீடாமங்கலம் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் போது பாருங்கள். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வந்து மன்னார்குடி வரக்கூடிய பேசஞ்சருங்க. அதாவது மண் எக்ஸ்பிரஸ் தாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சென்னையிலேருந்து நைட்டு வந்து மன்னார்புரம் போயிட்டு மன்னார்புரத்துலேருந்து மெயின்டெனன்ஸ்க்காக மயிலாடுதுறை போவாங்க பேசஞ்சராக. இந்த வண்டியில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ ஈவினிங் இங்கேருந்து மெயின்டெனன்ஸ்லாம் முடிஞ்சு திருப்பி இங்கேருந்து மன்னார்குடி போகிறாங்க. மன்னார்குடி போய்ட்டு அங்கேருந்து மண்ணையாக சென்னை எக்மோர் கிளம்பிடுங்க. கைஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதாங்க அந்த பஸ்ஸு போகிற ரூட்டு ட்ராக் ரோடு. உங்களுக்கு தெரியுதா? ட்ரெயின் எங்கே நிற்கிது பாருங்கள். நடு பிளாட்ஃபார்ம் ரோட்டில் நிற்கிது பாருங்கள். சரிங்களா? ஏன்னா பஸ்ஸு நின்னாகணும். பஸ்ஸு ட்ரெயின்லாம் கேட் போட்டுருவாங்க, நின்னாகணும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ரூட்டில் வந்து அடிக்கடி கேட் போடுறதா சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கைஸ் மொத்தமாகவே இறங்கிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தஞ்சாவூரில் ஏறினவங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து திருவாரூரில் மோஸ்ட்லி இறங்கிட்டாங்க. ட்ரெயின் இப்போ காலியாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் பேர் ஏறுறாங்க. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போகிறதுக்கு. எப்பா இந்த ரூட்டுக்கு சூப்பரான வண்டிக்கு இந்த வண்டி. மக்களே இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய பேசஞ்சருங்க. தஞ்சாவூர் போகிறாங்க, காரைக்கால்லேருந்து வந்துட்டான். கைஸ் நம்ம திருவாரூர் ஜங்ஷனில் ஒரு 15 நிமிஷமாக நின்னோம். எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, அவனால தான். ஸோ அவன் காரைக்காலில் வந்து தஞ்சாவூர் போகிறான். அவன் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா சிங்கிள் ட்ராக் அப்படின்றதுனால அவன் வந்தால் தான் நம்ம போக முடியும். அந்த வண்டி நல்ல ஒரு கும்பலில் போயிட்டுருக்கு மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் இறங்கி போகிறாங்கன்னு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு 7:45 இங்கேருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய பேசஞ்சருங்க. வெறும் ஒரு 38 கிலோமீட்டர் தான். நன்னிலம், பேரிலம், ஸோ அந்த ரூட்டில் போகக்கூடிய ஒரு வண்டி தாங்க இது. 7:45 எடுத்துருவாங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவரில் எடுத்துருவோம். 1/2 அன் ஹவர் கூட இல்லை, 10 நிமிஷம் தான் இருக்குது.
காய்ஸ் நம்ம வந்து திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இது ஸ்டாப்பிங் தான், நமக்கு அஃபிஷியல் ஸ்டாப் தான். இங்கே ரொம்ப நேரமாக வண்டி நிற்கவும் பார்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரா மக்களே. வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ஆன் தி வே வந்துட்டுருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு. வண்டி ஸ்லோவாக வரான் போல், ஸ்பீடாக வரானா அதில் ரொம்ப நேரமாக அந்த லைட்டு தெரியுது எனக்கு. ஹரி ஸ்பீடில் வர அப்பா என்ன ஸ்பீடு. WTP 14 தான் நினைக்கிறேன் லோக்கோ. செம்ம ஸ்பீடு, மிரக்க எறிஞ்சிட்டான் வா. மக்களை கீழ்வேலூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க வண்டி எப்படி போனான்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு லூப் லைன்லேருந்து மெயின் லைனுக்கு சிக்னல் வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ட்ரெயின் வந்து இப்போ பாருங்களேன் வண்டி காலியாக கிடக்கு. நாகப்பட்டினம் வந்து ஒரு அரை மணி நேரம் டிலேயோட போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டிலே இல்லாமல் கரெக்டாக 9 மணிக்கு வேளாங்கண்ணி போகிறாங்களா இல்லை அந்த டிலேவோடு சேர்ந்து தான் போகிறாங்களா அப்படின்றது தெரில. ஏன்னா சிங்கிள் லைன் அப்படின்றதுனால இனிமேல் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் ட்ரெயின் வர வாய்ப்பு இல்லை. ஸோ பார்ப்போம். நாகப்பட்டினம் மக்களே, நாகப்பட்டினம் சந்திப்பு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆச்சு. நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஆக்சுவலாக 20 நிமிஷம் டிலே. 8:05க்கு வரணும். அங்கே நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்தனால கிராசிங் அப்படி இப்படின்றதுனால சிங்கிள் ட்ராக் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே. நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேளாங்கண்ணி 10 கிலோமீட்டர் தான் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸில் போயிடும். ஸோ இப்போ ஃபார்வர்டில் வந்திருப்போம். இப்போ நம்ம பெட்டி தான் லாஸ்ட், இந்த பெட்டி தான் லாஸ்ட் பெட்டியாக இருந்தது. அதாவது அதாவது முன்னாடி லோக்கோ பைலட் இருப்பாங்க. ஸோ அதோட அடுத்த பெட்டியாக இருந்ததா. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இப்படி போகிற மாதிரி இருக்கும். இப்படி வந்தோம், இப்போ இப்படி போகிறோம் ரிவர்ஸில். லோக்கோ பைலட் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதாவது லோக்கோ பைலட்டு கார்டு இருப்பாங்களா அவங்க 2 பேருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. முன்னாடி இருந்தவங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ஹால்ட்டில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கைஸ் ஒரு ½ அன் ஹவர் டிலேயில் நம்ம நாகப்பட்டினம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 20 நிமிஷம் டிலேயில் வந்தாங்க. இங்கே வந்து வண்டி நிறுத்தி மாற்றுறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் அரை மணி நேரம் டிலே. கைஸ் உங்கள் ட்ராக் தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ட்ராக் மக்களே. நம்ம வந்தோம்ல, ஸோ அந்த ட்ராக்கு நம்ம ட்ராக் பிரிவு தெரியுதா? அங்கே ஒரு கேப் உழுது பாருங்கள். அப்படியே நம்ம வேளாங்கண்ணி லைன் பிரிஞ்சாச்சு. அந்த ட்ராக் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி போகுது. இருட்டில் சரியாக தெரியல மக்களே. வேளாங்கண்ணி வந்தாச்சு மகளே. எட்டு 50 மக்களே. வாஸ்கோ வேளாங்கண்ணி இன்றைக்கி இருக்காங்க. ஸோ நைட்டு கிளம்புற வண்டிவேன். வேளாங்கண்ணிலேருந்து கோவா வாஸ்கோடகாம் வரைக்கும் போகிற வண்டிங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுற்ற ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கப்புறம் கிடையாது, எண்டு தான். இதான் லாஸ்ட் எண்டு வேளாங்கண்ணி.
கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுதுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாகவே நமக்கு ரீச் ஆகிட்டோம் வேளாங்கண்ணிக்கு. ஸோ நான் இதை எதிர்பார்க்கல, ஏன்னா ஒரு 1/2 அன் ஹவர் டிலேவாக இருந்ததா. ஸோ அதனால் வந்து ஒரு டிலேயில் தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஸ்லாக் டைம் வச்சு மேனேஜ் பண்ணி அட்வான்ஸாகவே வந்துட்டாங்க. வேளாங்கண்ணி ரீச் பண்ணியாச்சு மக்களே. நம்மளை திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேளாங்கண்ணி கூட்டு இருந்த நம்ம செல்லப்பிள்ளை டெமோ இங்கே நிற்கிறாப்புல. இதெல்லாம் வந்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க ஜேர்னி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்கோ வேளாங்கண்ணி நிற்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு இந்த வண்டி இருக்குது. இங்கேருந்து வேளாங்கண்ணிலேருந்து வாஸ்கோ ட காமா போகிற வண்டி, சூப்பரான வண்டிங்க. இந்த வண்டியிலேருந்து நான் திருச்சியிலேருந்து கோவா வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வேளாங்கண்ணிலேருந்து பண்ணலாமா இல்லை திருச்சியிலேருந்து பண்ணலாமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா செல்லப்பையா, வெளியே போயிட்டு நான் கிளம்புறேன். பாய் கைஸ். ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம் மக்களே. ஒரு 35 ரூபா இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளால் திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி வரவே முடியாது. சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் தாங்க க்ரௌடு இருந்தது. அதுவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களும் தஞ்சாவூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதலூர்லேருந்து அப்படியே வரிசை இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சாவூரில் மொத்தமாக இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஏறுற மக்கள் தான். அந்த அளவுக்கு பெருசாக க்ரௌடு இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இதோட இதில் ட்ரெயினில் 35 ரூபா, பஸ்ஸில் போனீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வரும். கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி பஸ்ஸு ட்ராவல் டைமிங்கும் அதே மாதிரி 4 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. இந்த ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த ஒரு வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.